டைரக்டர் பிரகபால் இயக்கத்தில் யுவன் மற்றும் ரிதா நடிப்பில் வெளியாகிருக்க படம் தான் ஜாக்கி. இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். சண்டைனாலே இவர்தாங்க மதுரை ஜாக்கி. ஜாக்கி இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மதுரை அப்படின்னாலே மண்வாசம், மதுரை அப்படின்னாலே மல்லிகைப்பூ, மதுரை அப்படின்னாலே அந்த ஊரோட தோரணை, அதை தாண்டி மதுரைனாலே ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு பேர் இன்றைய காலகட்டங்களில் இருக்குது. ஆனால் மதுரையில் கிடா சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படியாப்பட்ட கிடா சண்டையை பேசக்கூடிய ஒரு படம் தான் இந்த ஜாக்கி. இது கத்தில முடிக்க வேண்டியதில்லை, களத்தில் முடிக்க வேண்டியது. ஆடுகளம்ல ஆரம்பித்து கருப்பனில் ஆரம்பித்து எவ்வளோ படங்களில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, அதுக்கப்புறம் சேவை சண்டை அப்படிங்கிறத பார்த்த தமிழ் சினிமாவில் முதலாக ஒரு கிடா சண்டையை லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக காமிச்ச கதை தான் இந்த ஜாக்கி அப்படின்னு கூட சொல்லலாம். யுவன் மற்றும் ரிதான் அண்ணன் தம்பி இவங்க ரியல் லைஃப்பில் எப்படி அடிச்சுப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு மேக்கிங்காக இந்த ஒரு படத்தில் காட்டப்பட்ட விதம் அப்படிங்கிறது சூப்பராக இருந்தது. படம் ஆரம்பத்திலேயே இந்த கிடா சண்டை அப்படிங்கிற வரலாறு எங்கே உருவாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓவரில் இந்த படம் ஆரம்பிக்குது. இந்த படத்தில் மிக முக்கியமாக பாராட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஒரு சின்ன லூப்பில் சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் அங்கெல்லாம் வரலாங்க. படம் ஆரம்பத்துலேருந்தே கதையில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. படம் ஆரம்பத்துலேருந்து கதையிலேருந்து அப்படியே மூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கிடா சண்டை 2 பேருக்கும், அதாவது வந்து இப்போ கிடா சண்டை நடந்தாலும் ஜெயிக்கக்கூடிய காப்ரா கார்த்தியும், இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ராமர் அப்படிங்கிறவர் ஒரு நார்மலான இது ஷேர் ஆட்டோ ஓட்டுறவருக்கும் எந்த இடத்துல கிளாஷ் ஆகுது, எப்படி எல்லா வருஷம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க கார்த்தியை ராமர் எப்படி தோற்கடிக்கிறாரு, திரும்ப உங்களுக்கு எங்கே வெஞ்சன்ஸ் ஏற்படுது, இந்த கிடா சண்டைங்கிறது எங்கெல்லாம் போய் முடியுது அப்படிங்கிறது அந்த படத்தோட ட்ராவலாக இருக்குது. நம்ம ஆடுகளம் படம் பார்த்துருப்போம், சேவல் சண்டையில் ஆரம்பிக்கிற அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது பேட்டைக்காரனுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற ரத்னசாமிக்குமான பிரச்சனைங்கிறது அப்படியே அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக மாதிரி, அதே பேட்டைக்காரன் விசேஷ் கருப்பா மாதிரி கருப்போட வாழ்க்கையில் எப்படி ஒரு அரசியல் விளாடுது, எப்படி ஒரு சேவல் சண்டை தனிப்பட்ட ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அவங்க அம்மா இறந்து போய் வீடு போய் கடைசி தாப்சி கூட தலைவன் ஓடி போய் அவர் கூட இருந்த ஒன்னே துரையன்னு போய் இருந்த காசு போயின்னு சொல்லி ஒரு ஆட்டம்ங்கிறது எப்படி ஒருத்தனோட வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரியான ஒரு கதை தான் இந்த ஜாக்கியுமே. ராமர் அப்படிங்கிற ஒரு மனுஷன் ஷேர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பாப்புல. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யுவன். அவர் வளர்க்கக்கூடிய அந்த கிடாவின் பேர் காளி. அவர் வந்து அந்த காளியை ரொம்ப தன்னோட தம்பி மாதிரி தன்னோட புள்ள மாதிரி வளர்த்துட்டு இருப்பார். ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் தான். ஷேர் ஆட்டோ ஓட்டுறவர்னா பார்த்துங்க ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ். அப்படிங்கிற பட்சத்தில் குறிப்பாக தமிழகத்தில் அதுவும் குறிப்பாக தென் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடு மாடு கோழி நாயெல்லாம் தான் வீட்டில் இருக்கிற உள்ள மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தால் கூட அதில் அந்த ஆடோ மாடோ கோழியோ நாயோ எல்லாமே இருக்கும். ஆடு மாடு கோழின்னு சொல்ல மாட்டோம், அது வச்ச பேரை சொல்லுவோம். ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதம். ஆட்டு சண்டை எங்கே உருவாகுது, அந்த ஆட்டு சண்டையில் வரக்கூடிய ஈகோன்னு சொல்லி அதில் ராமருக்கு ஒரு பயங்கரமான வெஞ்சன்ஸ் இருக்கும். படத்தில் காட்டுற டீட்டெயில் அப்போது ராமருக்கு அக்காவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட நடிப்பையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும், அப்பா இருக்க மாட்டார். யாருக்கு? அந்த பொம்பளை பிள்ளைக்கு அப்பா இருக்க மாட்டார். அதாவது ராமரோட அக்காவுக்கு ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க. அதே நேரம் ராமருக்கும் அப்பா இருக்க மாட்டார். இவங்க 2 பேரும் எப்படி ஆம்பளே இல்லாத வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு ஃபேக்டர் ஆஃப் செகண்டில் ஒரு 4 செகண்ட் ஒரு டைலாக்ல அதை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இதே கிடா சண்டையில் போய் அவங்க அப்பாவும் மச்சனை வெட்டி கொண்டாங்க அப்படின்னு. அப்போ அது மூலமாக நம்ம ரிவீல் ஆகிக்கலாம். அப்படி கிடா சண்டையால் இறந்த ஆண்மன்கள் 2 பேர் இறந்த ஒரு பெண் இருக்கக்கூடிய வீடு. அதனால தான் தம்பி கிடா சண்டைக்கு போனால் கோவப்படுற ஒரு அக்கா. ஸோ இப்படியாப்பட்ட வீடு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காப்பரா கார்த்தி காசு மேலே காசு வச்சுக்கிட்டு ஆடை வளர்க்காமல் வெளியிலேருந்து ஆடை வாங்கி அதை சண்டைக்கு விடுறாரு. அப்படிங்கிறப்ப அவரோட பாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த கிடா சண்டை நடத்தக்கூடிய தங்க தலைவராக அவரோட மாமாவே இருக்கிறனால என்ன மாதிரியான ஆதிக்கமும் என்ன மாதிரியான ஃபேவரட்டிஸும் நடக்குது அப்படிங்கிறது இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் அம்மு அபிராமி லவ் போர்ஷன்ஸில் வராங்க. பட் அம்மு அபிராமியோட போர்ஷன்ஸ் எங்கேயும் பெருசாக ஹெல்ப் பண்ணல. அவங்களோட போர்ஷன்ஸ் நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கல. அந்த படத்தில் இருக்கக்கூடிய லவ் வந்து நமக்கு எந்த விதத்துலையுமே ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட போட யூஸ் ஆகலை அப்படிங்கிறதா உண்மை. அவங்களோட எந்த ஒரு காட்சியுமே இங்கே திருத்தமாக இல்லை. ஒரே ஒரு சீனில் மட்டும் அம்மு அபிராமி கூட ராமரோட மீட்டிங் இல்லை அப்படின்னா அந்த கதை மாறி இருக்குன்ற பட்சங்கள் இருந்தது. ஸோ அதை தாண்டி இந்த படம் நகர்ந்த விதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. படம் அங்கங்கே வந்து நம்ம ஸ்லோ அடிச்சுக்கிட்டே இருக்கும், டல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு அந்த கெடா சண்டை அப்படின்னு ஒன்று வர்றப்போ அப்படியே ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க. சொல்ல போனால் அவங்க நினச்சிருந்தா சிஜி பண்ணியிருக்கலாம், ஏஐ பண்ணியிருக்கலாம், இவ்வளோ பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு ரியலாக ஒரு ஃபைட் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த கெடா சண்டை ஃபைட் எடுத்திருக்காங்கல்ல, அது பயங்கரமாக இருக்குது. நமக்கு தெரிஞ்ச சேவல் சண்டையில் கத்தி வெத்துன்னு சொல்லுவோம். கத்துனா காலில் வந்து கத்தியை கட்டி விடுறது, வெத்துனா வெறுங்காலில் சண்டை போடுவார். ஜல்லிக்கட்டு நமக்கு தெரியும், புடிமாடு, மஞ்சு விரட்டு, அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு, அதுக்கப்புறமா வடமாடுன்னு சொல்லி இவ்வளோ பார்த்துருப்போம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்போ கெடா சண்டையில் என்ன மாதிரியான வரமுறைகள், எவ்வளோ முட்டணும், கெடா சண்டையில் எப்படி ஜெயிச்சிருச்சு தோத்துருச்சுன்னு பார்ப்பாங்க. அது எவ்வளோ ஈகோ ட்ரிகர் பண்ணுன்றதை இன்னும் டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த காளியோட மண்டையில் ஊக்கறக்கிற மாதிரியான சீனு, அதுக்கப்புறம் ஒரு ஆடி இறந்து போகிற மாதிரியான சீன்லாம் நம்மளே எமோஷனாக கொஞ்சம் டெப் பண்ண வைக்கிறாங்க. இதெல்லாம் அந்த படம் ட்ராவல் ஆனதுதான். கிளைமேக்ஸோட போர்ஷன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதாவது அவங்க அடுத்த கட்டத்துக்கு ஒரு லீடு கொடுத்து முடிச்சிருப்பாங்க. பட் அது இன்னும் கொஞ்சம் லீடாக கொடுத்து முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இந்த படத்தோட டிஓபியாக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்துக்கு சூப்பராக ஒர்க் பண்ணிக்கலாம். சொல்லப்போனால் டெக்னிக்கலாக இந்த படம் அதிபயங்கரமாக இருக்குது. ஏன்னா அவங்க தான் மட்டி அப்படிங்கிற படம் எடுத்த டீம்.
அப்படின்ற பட்சத்தில் இவங்க கேரளாக்கான போர்ஷனை அந்த ஒரு ஸ்டைலை வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. அதில் இந்த படம் இன்னும் நல்லா இருக்குது. இதில் யுவன் மற்றும் இதுதான் இவங்களோட நடிப்பும் வந்து அடுத்த கட்டத்தில் இருக்கிறனால சூப்பராக இருக்குது. பத்மன் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் இந்த படத்தில் வந்து வாத்தியாரா நடிச்சிருப்பார். அவரும் அவரோட போர்ஷன்ஸை சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு வின்னர் கூடயுமே வந்து ராஜகுருன்னு ஒருத்தவங்க இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கிறதுன்றது இந்த படத்தோட டீட்டெயிலிங் மூலமாக நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் இந்த படம் ட்ராவல் ஆனது. இந்த படத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் இந்த படத்தோட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் இந்த படம் எடுக்கப்பட்ட விதம், சிஜிஏ பண்ணாமல் ரியலாக ஒரு ஃபைட்டை காமிச்சது, கிடா சண்டை மீதான பார்வையை நமக்கு அதிகரித்தது. அதுக்கப்புறமா ஒரு லோவர் மிடில் கிளாஸோ இல்லைனா வந்து ஹை கிளாஸோ யாராக இருந்தாலும் ஒரு பந்தயம் வர்றப்ப இவ்வளோ இறங்கி போவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் காமிச்சாலும் அந்த படத்துக்கான பாசிட்டிவ். அதே நேரம் இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படிங்கிறோட வாண்ட் டு பி மேக் பெட்டர் அப்படின்னா என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் எமோஷன்ஸ் கொடுத்துருவோம். கும்கி அளவுக்கு நம்மளுக்கு வந்து கும்கியில் எப்படி யானை மேலே நம்ம ஒரு அன்பு வைப்போம், அது மாதிரியான ஒரு அன்பு இந்த படத்தில் நமக்கு அந்த காளி மேலே வரல. நமக்கு வருதோ இல்லையோ, அது ஹீரோவுக்கும் அந்த காளிக்குமான அன்பே அதில் பெருசாக காட்டல. படத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் உணர்வுகள் இல்லாமல் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கழிச்சு நடிச்சு அப்படி இருக்கும். அது மாதிரியான உணர்வுகள் வர ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் எப்போதுமே எது பண்ணாலும் அவனை யாருமே எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு வில்லன், போலீஸாக இருக்கும் யாராலுமே அவனை எதுவுமே கேட்க முடியாது அப்படியேப்பட்ட ஒரு வில்லன். ஆனால் இங்கிட்டு மட்டும் எப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ், அதுவும் கிளைமேக்ஸ்லாம் வந்து ட்ராமாவாக எழுதப்படுற கதைகள், இன்னும் ட்ராமாவாக எழுதக்கூடிய ஸ்க்ரீன் பிளேஸ், கடைசி நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகுது தெரியுமா, இப்படியாவது இப்படியாதுன்னு சொல்லி அந்த நேரம் வைக்கக்கூடிய ட்ராமாஸு, அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளேசபுளாக ஒரு ஆள் இல்லாத அளவுக்கு ஒரு புவரான ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இந்த படத்தில் நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஆனால் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் ஜாக்கி கொஞ்சம் நல்ல படம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நல்ல ஒரு அனுபவம் வேணும், நீங்கள் ஆடுகளம் பார்த்த மாதிரி ஒரு களத்தில் நடந்த ஒரு ரியல் ஃபைட் பார்க்கணும் அப்படின்னா அனைவரும் ஜாக்கி படத்தை பாருங்கள். உங்களோட பார்வையில் ஜாக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.